7 நிலை. 7 நிலைகள். 7 நிலைகளுக்கு மொத்தம் எத்தனை மூச்சு இழுத்துட்டோம்? 7 இன்டு 5. 7 இன்டு 5 எவ்வளோ ஆச்சு? 35 தடவை பிரீத் பண்ணோம். ஒரு தடவை பிரீத் பண்ணுறதுக்கு எவ்வளோ வினாடிகள் எடுத்துட்டோம்? 5. அப்போ 35 இன்டு 10 350. 350 வினாடிகள் பயிற்சி எடுத்துட்டோம். அப்போ 350 வினாடிகளை நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட? 6 நிமிஷம். இந்த பயிற்சி எவ்வளவு நேரம் பண்ணணும்? 6 நிமிஷம் பண்ணணும். அப்போ 6 நிமிஷம் இந்த பயிற்சி நீங்க செய்யும் பொழுது 6 நிமிடத்துக்கு எத்தனை மூச்சு இழுத்துவீங்க? 35 மூச்சு தான் இழுத்துவீங்க. நம்மளுடைய மேனுவல்ல ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு? 15 மூச்சு. அது நல்ல சத்தமா சொல்லுங்க. 15. உணர்ச்சி வசப்படாத நிலையில இருக்கிறவங்க 15. இதே 6 நிமிஷத்துல பயிற்சியை பண்ணலன்னா 6 நிமிஷத்துல மூச்சு விட்டு நம்ம 6 இன்டு 15 எவ்வளவு? 90 மூச்சு. அப்போ 90 மூச்சு விட எவ்வளவு மூச்சு விட்டோம்? 35 தான். 35 மூச்சு விட்டோம். அப்ப எவ்வளவு மூச்சு நம்ம சேர்த்து வச்சிருந்தீங்க? 55 மூச்சு. அப்படியே ஒரு செல்போன் பாருங்க. 55 breathe credited to your account number. செக் பண்ணு. உங்க லைஃப் அக்கவுண்ட் வந்து பாருங்க. 55 மூச்சு. வந்துச்சா? கரெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. ரைட். இப்படி தான் நீங்க மூச்சை வந்து சேவ் பண்ணணும். சரிங்களா? இப்படி நீங்க மூச்சை வந்து நீங்க சேவ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணீங்கன்னா இந்த மூச்சை ஒரு டேப்லெட் கவர் பண்ணுங்க. ஐயா அது பண்ணி பிராணாயாமம் பண்ணுங்க பாருங்க. அது மாற்ற முடியுமா? மெயின் மெனுல மெயின்ல போயிட்டு பிராணாயாமம் விஞ்ஞான மெய்ஞான ரகசியங்கள் ஓபன் பண்ணுங்க. ரைட் பண்ணுவாங்க. சரி பண்ணுவாங்க. வாங்க. டாக்டர் அதாவது நாங்க ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கோம். அடுத்த ஷீட் எக்ஸல் ஷீட்டுப்பா. எக்ஸல் ஷீட் இந்த ஷீட்டு இங்க பாருங்க. கொஞ்சம் பண்ணுங்க. ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு மூச்சு? ஒரு மணி நேரத்துக்கு 900 மூச்சு. ஒரு நாளைக்கு 21,600. இது நார்மல் மனிதனுக்கு. இப்ப நீங்க இந்த சரக்கலை பயிற்சியை முறையாக 6 நிமிடம் செய்து தவத்துக்கு முன்பாக 4 சுத்தி பிராணாயாமம் காலையிலும் மாலையிலும் 5 நிமிஷம் எடுத்துக்கணும். தண்டோட சுத்தி 5 நிமிடம் 2 தடவை பண்ணும்போது எடுத்து தனியாக 4 சுத்தி பிராணாயாமம் ஒரு நாளைக்கு தினமும் காலையில் எழுந்த உடனே 25 முறை பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களுடைய லைஃப். பார்த்துட்டு இது சயின்டிபிக் மெத்தட் நான் எடுத்துக்கிறேன். நீங்க பயிற்சியை தொடர்ந்து செய்தால் முதல்ல 15 நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறம் பாருங்க ஒரு 3 இருந்து 4 மாசத்துக்குள்ள உங்க மூச்சு எவ்வளவு வந்துடும்? ஒரு நிமிஷத்துக்கு 12 மூச்சு. அப்ப 12 மூச்சு வந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை மூச்சு? 720. அப்ப 720 மூச்சு வந்ததுன்னா ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு விடுற இடத்துல நீங்க 17,280 மூச்சு தான் விடுவீங்க. ஒரு நாளைக்கு 4,320 மூச்சு சேர்த்து விட்டீங்க. ஒரு நாளைக்கு 4,320 மூச்சு சேர்த்து வச்சீங்கன்னா அது டிவைடட் பை 15 ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் உங்களுடைய ஆயுள் 4.8 மணி நேரம் கூடும். ஒரு நாளைக்கு 4.8 மணி நேரம் ஆயுள் கூடிச்சுன்னா 30 நாளைக்கு 144 மணி நேரம் ஆயுள் கூடும். 144 மணி நேரத்தை 24 டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 6 நாள் உங்க ஆயுள் கூடும். ஒரு மாசத்துக்கு 6 நாள் கூடினால் ஒரு வருஷத்துக்கு 72 நாள் கூடும். 72 நாள் மாசத்தால கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 2 மாசம் உங்க ஆயுள் கூடும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 மாசம் உங்க ஆயுள் கூடிடுச்சுன்னா இங்க பாருங்க. இப்போ யாராவது ஒருத்தர்
நான் இந்த சைடு பேக் பண்ணேன். ஐயா உங்க வயசு என்ன? ஏஜ் 66 60. ஐயா இங்க இருக்காரு. 60 வயது ஐயா. இந்தியாவில் சராசரி வயது எவ்வளவு? 75. சராசரி. அதுதான் உள்ள போனஸ். 75 சராசரி. 60 வயது இருக்கிறவரை ஐயா உட்காந்துக்கோங்க. இந்த பயிற்சியை செய்தால் இப்ப என்ன ஆக போகுது? இந்த பிராணாயாம பயிற்சிக்கு பிறகு ஐயாவுக்கு ஒரு மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு 2.5 மாசம் ஆயுள் கொடுத்தாருன்னா அடுத்த 15 வருஷம் ஐயா அந்த பயிற்சியை செய்தால் 15 into 2 எவ்வளோ? 37. 37 divided by 12 வருஷத்துல கணக்கு பண்ணா 3 வருஷம் ஆயுள் கொடுக்கும். அப்ப 75 வயசு மைக் ஆன் பண்ணுங்க. 79 மைக் ஆன் பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க, கேட்கலையா? 79 மாறிவிடும். ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது அந்த மெத்தட்ல. இப்போ அடுத்தது பாருங்க, நீங்க இதே நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 9 மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய மூச்சு வந்து 10 மூச்சில் வந்து நின்றுடும். அதுதான் ஸ்டாண்டர்ட், அதுதான் பர்ஃபெக்டா நீங்க பயிற்சி செய்யறீங்கன்னு அர்த்தம். 10 மூச்சுக்கு கீழே கூட போகும் நிறைய பேருக்கு. நல்லது. 10 மூச்சு வந்துருச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு 600. ஒரு நாளைக்கு 14,000 இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து 14,400 மூச்சு தான் வரும். அப்போ ஒரு நாளைக்கு 7,200 மூச்சு நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அப்போ 7,200 மூச்சு சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து 480 நிமிடங்கள் சேவ் ஆகும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் உங்கள் ஆயுள் கூடும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா ஒரு மாதத்துக்கு 240 மணி நேரம். 240 டிவைடட் பை 24 மாதத்துக்கு 10 நாள் ஆயுள் கூடும். 12 மூச்சுன்னா மாதத்துக்கு நமக்கு எத்தனை நாள் வருது? 6 நாள் தான். இங்கே வந்து 10 நாள் கூடும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 120 நாளுங்கிறது 4 மாதம். இப்போ அதே வந்து அவர் வந்து இப்போ 60 வயசு, அடுத்த 15 வருஷத்துக்கு 4 மாதம் ஆயில் இன்க்ரீஸ் பண்ணாருன்னா 15 வருஷத்துக்கு 15 into 4 60. 60 டிவைடட் பை 12 5. அப்போ 75 வயசு ஆயுசுன்னா ஆகும் 80 போயிடும். இது 25 வயசுல இருக்கிறவங்க சராசரியாக இந்த பயிற்சியை முறையாக செய்தால் அவங்களுடைய ஆயுளை 18 வருஷம் கூட்டிக்கலாம். 30 வயசுல இருக்கிறவங்க ஆயுளை 15 வருஷம் கூட்டிக்கலாம். 40 வயசுல இருக்கிறவங்க செய்தால் 11 வருஷம் ஆயுளை கூட்டிக்கலாம். 50 வருஷத்துல இருக்கிறவங்க 8 வருஷம் ஆயுளை கூட்டிக்கலாம். 60 வருஷத்துல இருக்கிறவங்க 5 வருஷம் ஆயுளை கூட்டலாம். 70 வருஷத்துல இருக்கிறவங்க 2 வருஷம் ஆயுளை கூட்டலாம். இது நாங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஐயா மெயினுக்கு வந்துடலாம். ஐயா மெயின் மெனு. ஆமாம் போட்டிருக்கீங்களா? இப்போ இந்த கால்குலேஷன்லாம் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் ப்ரூஃப் தான். ஏன்னா பிராணாயாமத்தில் வந்து புரியுதுங்களா? அப்போ அந்த நிலையில தான் வந்து கண் பயிற்சி, இந்த பயிற்சியை நாம வந்து செய்ய வேண்டும். இது ஒரு அற்புதமான சரக்கலை பயிற்சி. ஏன்னா இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நம்மளுடைய ஆயிலை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம வருஷக்கணக்கில் இங்கே நான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இங்கே ஒரே சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. இப்போ நமக்கு தெரிந்தவர்களோ நம்ம குடும்ப உறுப்பினர்களோ யாராவது ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு சீரியஸ் கண்டிஷனில் ஐசியூவில் நம்ம சேர்த்துட்டோம்னா ஐசியூவில் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? ஐசியூக்கு 25,000 ரூபா குறைஞ்சபட்சம் 25,000 ரூபா கொடுக்குறோம். ஒரு ஐசியூவில் ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டோம்னா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? 24 ஹவர்ஸ் வந்து எதுவும் இல்லைன்னா 48 ஹவர்ஸ் இல்லைன்னா 72 ஹவர்ஸ். 3த்துல ஏதோ ஒன்று சொல்கிறாங்களா? அப்போது 24 மணி நேரம் நாம் ஆயுளை நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தருக்கு 24 மணி நேரம் ஆயுளை கூட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ துட்டு கொடுக்குறோம்? ஒரு நாள் ஆயுளை கூட்டுறதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க? 25,000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே வருஷக்கணக்கில் நம்ம ஆயுளை கூட்டுறதுக்கு இப்போ ஏற்பட்ட பயிற்சி நமக்கு செய்யறதுக்கு நம்மளால் முடியுமா? முடியாதா? சத்தமாக சொல்லுங்கள். அப்போ நாளையில இந்த மூச்சு பயிற்சி நம்ம எப்படி செய்யணும்? முறையாக செய்ய வேண்டும். ரைட். வாழ்க வளமுடன். அடுத்த பயிற்சி போகலாமா? இப்போ அடுத்தது வந்து கண்களை மூடி நம்ம செய்கிறோம் இல்லையா? மூச்சு பயிற்சியில் கடைசி பயிற்சி கண் பயிற்சி. ஏன் கண்களை மூடுறோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? கண்களை
கருவழியை வந்து அசைச்சு கண்களுக்கு வேலை கொடுக்க போகிறோம். இப்படி செய்யும்போது அதுக்கு முன்னாடி கண்ணை வந்து வார்ம் அப் பண்ணி கண்ணை ரெடி பண்ணிக்கிறோம். கண்களை சுற்றி பார்த்திங்கன்னா வர்ம புள்ளிகள் இருக்குது. அந்த வர்ம புள்ளிகளை நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல அதை இயக்கிறதுக்காக தான் கண்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஐ பாமிங் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அப்படியே கண்களை கொஞ்சம் நாளைக்கு கவனிக்கிறோம். கண்ணில் 2 புருவம் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த இடத்துல இதுக்கு பேர் புருவ வர்மம்னு பேர். இந்த இடத்துல அங்கேருந்து அப்படியே சைடில் வந்தீங்கன்னா கண்ணை மூடி ஒன்றும் இல்லை, நம்மளுடைய உள் பக்கமாக அந்த நடுவரில் கொண்டு போனால் உள்ள ஸ்டார் மாதிரி பிளிங்க் ஆகும், ஒரு வெளிச்சம். அதுக்கு பேர் நட்சத்திர காலம்னு பேர். இந்த இடத்துல 2 பக்கமும் செய்யணும். இப்போ ஐஎஸ்எ மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படி அழுத்தினீங்க, எலும்பு இருக்கும் இங்கே, இந்த எலும்புக்கு உள்ளே அப்படி அழுத்தினோன்னா ஒரு ஸ்டார் மாதிரி பிளிங்க் ஆகும், அதுக்கு நட்சத்திர காலம்னு பேர். அங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த கண்ணில் இந்த மேடு, இந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த எலும்புக்கு மேலே லேசாக அந்த நடுவரில் வச்சு இங்கே அஸ்டி பார்த்திங்கன்னா 3 சின்ன சின்ன குருத்து எலும்பு தெரியும். இப்படி அஸ்டிங்கன்னா தெரியும். அதுக்கு பேர் காம்போதரி காலம்னு பேர். அதுலேருந்து உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல குளிச்ச காற்றால் எழுந்தோன்னா அழுக்கு வெளியில் தள்ளுது பார்த்திங்களா, ஊழைன்னு சொல்லுவாங்க. கழுத்தில் காற்றால் எழுந்தோன்னு நம்ம சரி இப்படி பண்ணுவோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக தான் நம்ம அழுவும்போது கண்ணீர் வெளியில் வருது, கண்ணிலேருந்து தண்ணி வெளியில் வருது. அந்த இடத்துக்கு பேர் மந்திர காலம்னு பேர். ஏன்னா மந்திரமாக அது பாருங்கள் என்ன பண்ணுது, உள்ளேருந்து ரொம்ப ரகசியமாக அங்கேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் அதுக்கு பேர் மந்திர காலம்னு பேர். அங்கேருந்து கண் இந்த இடத்துலேருந்து நேராக அப்படி கொண்டு போனீங்கன்னா நம்ம மசாஜில் சுற்றுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு பேர் அண்ணான் காலம்னு பேர். இதெல்லாம் கண்கள் சார்ந்த வர்மம். இது இல்லாமல் நம்ம கண் அப்படி கிராஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ பார்த்திங்கன்னா இங்கே திலர்த்த காலம், பட்சி வர்மம், பட்சிநேர் வர்மம்னு 3 வர்மம் இருக்குது நெத்தியில். அதன் முடி கைகளை மூடி வைக்கிறோம். இந்த இடத்துல வைக்கும்போது கண்ணாடி காலம்னு சொல்லுவாங்க, மூக்கு சார்ந்த வர்மம். நோஸ் பேட் உட்காரதுலேயே நம்ம கண்ணாடி போய்ட்டு உட்கார்ந்து பாருங்கள், அந்த இடத்துக்கு பேர் கண்ணாடி காலம்னு பேர். அதை தான் இப்படி கண்களை வச்சு மூடுறோம். இந்த 2 கையில் இப்படி மூடுறோம். இப்படி மூடும்போது இத்தனை வர்மம் என்ன பண்ணோம், தயார்படுத்துகிறோம். இப்போ கண் பயிற்சி ஏன் கண்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்குங்க, ஒரு 1 இன்ச்சு தாங்க இருக்கும் அந்த விழி. இந்த வெள்ளையாக இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து வெண்மென் தசைகள்னு பேர். அதுக்கு நடுவில் கருவழி இருக்குது, அது பாப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்ள ரெட்டினா. இப்போ இந்த வெண்மென் தசைகள் பார்க்கறதுக்கு கண் அழகாக இருக்குது. இப்போ இந்த வாட்ச் நல்லா இருக்குது, இது உள்ள பேக்கில் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், நிறைய கன்ஜஸ்டடாக எலக்ட்ரானிக் சிஸ்டம் நிறைய உள்ளுக்குள்ளே வச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த கண்ணை ஓப்பன் பண்ணால் பின்னாடி நிறைய உள்ள நரம்புகள் இருக்குது, ரொம்ப மெல்லிய நரம்புகள். நம்ம கண்ணில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் 2000 நரம்பு, இந்த கண்ணில் 2000 நரம்பு. ஒரு கண்ணில் 2000 நரம்புகள் இருக்குது. இந்த கண் மூளையோட ரொம்ப அருகாமையில் இருக்குது. அதனால தான் நமக்கு தலைவலி கண்டினியூ வந்தால் டாக்டர் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஐ டெஸ்ட் பண்ணி பாருங்கிறாங்க இல்லையா. இந்த கண்ணை வந்து நல்லா அசைக்கணும், கண்ணில் ட்ரைனஸ் வரக்கூடாது. ஆனால் நமக்கு இன்றைக்கி கண் சிமிட்டுவதே குறைஞ்சி போச்சு. எதனாலங்க, நம்ம கையில் ஒரு குட்டி சாத்தான் இருக்குது, எப்போ என்ன பண்ணுறோம், கையில் வச்சுட்டு இப்படியே பார்த்து நல்ல விஷயம் இருக்குது இதில். ஆனால் இந்த கை என்ன இப்போ பாரு என்ன பண்ணுறோம், அப்படியே அசைக்காமல் கண் அசைக்கிறது பாருங்கள், குறைஞ்சி போச்சு. அப்படியே ஸ்டாக்னட்டாக பார்க்கும்போது கண் ட்ரை ஆகுது. இதுலேருந்து வர வெளிச்சம் ப்ளஸ் கண் அசைக்காமல் பார்க்கும்போது நமக்கு பிரச்சனைகள் வருது. இப்போ இது கழுத்து இந்த பொசிஷன் எப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று நம்ம கண் இமைப்பது குறைஞ்சி போச்சு, கண்ணில் ட்ரைனஸ் வருது. கண்களை எல்லா பக்கமும் தசைகள் என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணி நம்ம அசைக்க போகிறோம். எல்லா பக்கமும் மேலே கீழே, வலமிருந்து இடமாக, மேலிருந்து கீழாக. கண்களுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், குறிப்பாக நம்ம ஹெட் போர்ஷனில் எங்கே பிரச்சனைனாலும் கண்ணில் ப்ராப்ளம் வரும். நம்முடைய நரம்புகள் 72,000 நரம்புகள் சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நம்முடைய தலைப்பகுதியில் மட்டும் 22,330 நரம்புகள் இருக்குது. தலைப்பகுதியில் மட்டும் 72,000. தலைப்பகுதியில் வந்து பாருங்க, தலைப்பகுதியில் 7,000, கண்களில் வந்து 4,000, காதுகளில் 3,000 நரம்புகள் இருக்குது. கண்ணம் 2 கண்ணத்தில் நம்ம என்ன சொன்னோம், 5,000 நரம்புகள். இங்கே 2,500, இங்கே ட்ரைஜோமினல் நர்வ் சிஸ்டம்னு பார்த்தோம் பாருங்கள், கண்ண நரம்புகள். மூக்கில் 3,330 நரம்புகள் இருக்குது. இப்போ கண்களில் மட்டும் பார்த்திங்கன்னா 4,000 நரம்புகள் இருக்குது. இப்போ அந்த கண்ணை நம்ம சரியாக பயன்படுத்தி நல்லா அதற்கு ஓய்வு கொடுத்து எல்லா பக்கமும் கண்களை இயக்கிறது, கண்களை அடிக்கடி சிமிட்டுறது, அதெல்லாம் கண்ணில் பவர் வந்துச்சுன்னா நம்ம ஸ்பெக்ஸ் போட்டோம்னா, கண்ணாடி மூக்கு கண்ணாடி போட்டோம்னா, அது வயசு சின்ன வயசுலேயே இப்போ பிள்ளைங்க போடுறாங்க, அது வளர வளர அதிகமாகிட்டே போகுங்க. வயசு ஏற பவரும் அதிகமாகும். நம்ம கண் பயிற்சி அவங்களுக்கு கரெக்டாக 2 வேளை செய்ய சொல்லி கொடுத்தோம்னா அதை அதிகப்படுத்திக்காமல் நம்ம பண்ணலாம், நல்லா குறைக்க முடியும். அல்லது ரொம்ப பவர் அதிகமாக இருக்கவங்களுக்கு அதை அதிகப்படுத்தாமல் அதே நிலையில் நம்ம நிறுத்த செய்ய முடியும்.
கண்களை நல்லா இயக்கும்போது கேட்ராக் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். கண்களோட நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் நம்ம இல்லையா. அந்த வெண்மென் தசைகள் அவ்வளோ ஒரு அற்புதமான ரொம்ப மெல்லிய தசைகள் நம்ம கண்களில் உள்ள தசைகள். அதை நம்ம எப்படி சாமிஜி நீங்கள் எந்த கண் ஹை ஹாஸ்பிட்டல் போனாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே கண்ணாடி கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. கிட்ட தூர பார்வைக்கு எல்லா பக்கமும் யோசிக்கிறாங்க. இது நரம்புகள் மட்டும் இல்லை. அங்கே பாருங்கள், இப்போ கண்ணில் அந்த ஐ மூமெண்ட்ஸ் நம்ம பண்ணுற பொசிஷனை வச்சு அதில் எத்தனை வகையான தசைகள் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் இயக்கிறோன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வாழ்க வளமுடன். ரைட், வாழ்க வளமுடன். இங்கே பாருங்கள், நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா 8 வகையான தசைகள் இருக்கிறது. வெளிப்புற தசைகள் 6, உட்புறத்தில் 2 நம்ம கண்களில் இருக்கிறது. இந்த கருவிழி இருக்கு இல்லையா, கருவிழியை தாண்டி உள்ள ஃபுல்லாக ஒயிட்டாக இருப்பாருங்க, அதுக்கு பேர் வெண் மென் தசைகள்னு பேர், ஒயிட் தின் மசில்ஸ். இந்த ஒயிட் தின் மசிலில் இந்த கருவிழி ட்ராவல் ஆகாததுனால அந்த மசில்ஸ்லாம் இறுக்கமாயிடுச்சு. அது இறுக்கமானதுனால தான் அங்கே ஓட்டங்கள் சீரான முறையில் போகாததுனால இந்த கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நமக்கு வருகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணில் பாருங்கள், மேலே இப்போ வலது பக்கம்னு எடுத்தால் மேலே நடுவில் கீழே, இந்த பக்கம் இடது பக்கம் எடுத்தால் மேலே நடுவில் கீழே, இப்படி இந்த கண்களில் 6 தசைகள் இருக்குது. பாருங்கள், சுப்பீரியர் ஆப்ளிக், சுப்பீரியர் ரெக்டஸ், அதே மாதிரி மீடியல் ரெக்டஸ், லேட்ரல் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ஆப்ளிக், இன்ஃபீரியர் ரெக்டஸ் அப்படின்னு இருப்பாருங்க. 6 வகையான வெளிப்புற தசைகளும் உட்புறத்தில் அந்த கருவிழி இருக்கு பாருங்க, அங்கே செலீரியஸ் மசில்ஸ், ஐரிஸ் மசில்ஸ் 2 மசில்ஸ். இந்த 8 வகையான தசைகளும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பயிற்சியில் இயக்கிறோம். முன்னாடி ஸ்லைடு போங்கய்யா. இப்போ பாருங்க, இன்னும் முன்னாடி ஸ்லைடு போங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வலது இடது இந்த நடு மசில்ஸை இயக்கிறோம். இதில் அப் அண்ட் டவுன் போகும் பொழுது செலீரியஸ் ஐரிஸ் மசில்ஸை நம்ம இயக்கிறோம். இந்த கிராஸில் போகும் பொழுது சுப்பீரியர் இன்ஃபீரியர் இயக்கிறோம். இந்த கிராஸில் போகும்பொழுது இன்ஃபீரியர் ரெக்டஸ் இன்ஃபீரியர் இயக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, வலச்சுழல் இடச்சுழலாக சுற்றும் பொழுது 6 தசைகளையும் சேர்த்து இயக்குகிறோம். இன் அவுட் பண்ணும் பொழுது தோருக்கு பாருங்கள், ஜூம் இன் ஜூம் அவுட், ஜூம் இன் ஜூம் அவுட். அப்போ பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண் பயிற்சியில் நாம் 8 தசைகளையும் இயக்குகிறோம். இப்போ அடுத்த ஸ்லைடு வாங்க. இதுதான் நம்ம கண் பயிற்சியில் இதுதான் நடக்கிறது பாருங்கள். இப்போ இந்த பயிற்சி எப்படின்னு பாருங்கள். இந்த பயிற்சி நம்ம வஜ்ராசனத்தில் தான் உட்காரணும். வஜ்ராசனத்தில் முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கிட்டு பண்ணலாம். கண் பயிற்சி ஏன் வஜ்ராசனத்தில் உட்காரணும்னு கேட்டிங்கன்னா, வஜ்ராசன நிலையில் உட்காரும்போது கண்ணினுடைய டிகிரி ஆங்கிள் சரியாக 45 டிகிரி, அப்போ தான் அது கண்ணுக்கு அந்த ஆங்கிள் கிடைக்கும். இந்த கை இப்படி வச்சுக்கணும். இந்த கை இப்படி தொங்கக்கூடாது. ஒரு இப்படி போட்டோன்னா நம்ம உடம்பு ஒரு ஸ்கெட்ச் போட்டால் அப்படி கரெக்டாக இருக்கணும். அந்த ரவுண்டு கரெக்டாக இருக்கணும். கையெல்லாம் இறுக்கமாக வச்சுக்கூடாது, ஃப்ரீயாக வச்சுக்கணும் கையை. ரைட், கருவிழியை பார்த்துக்கிட்டே வரணும். நல்லா ட்ராவல் ஆகணும். எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் போகலாம். மேலே தூக்கலாம். ரைட், ரைட், சென்டர். இப்போ அந்த கையை மடியில் வச்சுக்கணும். இப்போ இங்கே நல்லா ஒரு சி மாதிரி போடணும். மடியில் வச்சுங்க பாருங்க, இப்படி போடணும். பார்த்துக்கிட்டே இப்படி போகணும். திருப்பி சி மாதிரி வரணும். கருவிழியை பார்த்துக்கிட்டே, கட்டவரில் பார்த்துக்கிட்டே போகணும். டவுன், 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 டவுன். இப்போ இடது தொடையில் வச்சுக்கணும்.
இங்கேருந்து நல்லா வந்து பாருங்கள் ஷோல்டர் வரைக்கும் வரணும், ரைட் சைடில் போகணும். பக்கவாட்டில் டவுன் 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 டவுன். இப்போ ரைட் சைடு தொடையிலேருந்து லெஃப்ட் சைடுக்கு வரணும். டவுன் டவுன். அதாவது இந்த கட்டவரல் பார்த்துக்கிட்டே கருவிழி ட்ராவல் ஆகணும். ஆமாம், நல்லா இப்படி வரணும். ரைட், இப்போ 5 முடிச்சாச்சு. இப்போ நல்ல பெரிய ஆமாம் பெரிய ரவுண்டு போடணும். பாருங்கள் 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ என்ன பண்ணோம், அப்படியே கையை வந்து அப்படியே கண்ணுக்கு நேராக அப்படி வச்சுக்கணும். நம்ம இன் அவுட்டு சொல்லும் பொழுது கட்டவரலையே பார்க்கணும். அதாவது இப்போ கருவிடி ரெண்டும் வந்து இப்போ என்ன பண்ணணும், குவியணும். அவுட்டு சொல்லும் பொழுது கருவிடி அதே கட்டவரில் பார்க்கணும், விரியணும். குவிதல் விரிதல். இன் 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 இன். இந்த பயிற்சியை முடிச்சுட்டு இந்த விரலை வந்து வெறுமை பிரிக்கக்கூடாது. ஏன்னா இந்த பயிற்சி ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த கைகளை என்ன பண்ணுறோம், நம்ம முத்திரையில் உஷஸ் முத்திரையில் இருக்கிறோம். அர்த்தலிங்க முத்திரைன்னு சொல்லலாம், உஷஸ் முத்திரைன்னு சொல்லலாம். அந்த முத்திரையில் இருக்கிறோம். அந்த முத்திரையில் இருந்துக்கிட்டு பாருங்கள், கை இப்படி கிட்ட முகத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு முதல்ல விரலை மட்டும் இப்படி பிரிக்கணும். ஒரே கை பிரிக்கக்கூடாது. ஒரே ஒரு தடவை உள்ளங்கையை ரப் பண்ணுங்க, மெதுவாக சந்தனம் குழைக்கிற மாதிரி ஒரே ஒரு தடவை, அவ்வளோதான். அப்படியே எடுத்துகிட்டு போய் கண்ணில் வச்சுருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பயிற்சி முடிச்சுட்டு எல்லாம் போச்சு, இப்படிலாம் பண்ணக்கூடாது. கிட்டக்க வரணும். கிட்டக்க வந்துட்டு ஒரே ஒரு தடவை அப்படி சந்தனம் குழைக்கிற மாதிரி குழைச்சிட்டு அப்படியே கண்ணில் வச்சிடணும். ஐ பாமிங் ஃபார் 1 minute. ரைட், குட். இப்போ கைகளை மெதுவாக எடுத்துக்கிட்டு சுகாசனத்துக்கு வந்துடுங்க. ஐயா இவ்வளோ நேரம் ஜென்ஸ் ஆல்வேஸ் ரைட்யா, அவங்க எதிர்க்க அசிங்கப்படுத்திட்டீங்களே. ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இப்போது அம்மா ஒன்று சொன்னாங்க இல்லையா, அந்த செல்ஃபோனை பற்றி நமக்கு சொன்னாங்க இல்லையா. ரைட், இந்த கழுத்துக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு உடையது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இப்போ சாதாரண நேராக உட்காருங்க, எல்லாரும் நேராக உட்காருங்க. இப்போ நேராக உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய உடலுடைய எடையிலிருந்து உங்கள் உடலுடைய எடையிலிருந்து உங்கள் கழுத்து எத்தனை கிலோ? இப்போ 4 கிலோ. உங்கள் கழுத்து வந்து 4 கிலோ. இந்த கழுத்து வந்து 4 கிலோ தான் தாங்கணும். இறைவனுடைய டிசைனே அவ்வளோதான். அதிகபட்சமாக ±10%. அப்போது அதிகபட்சம் 4.5 கிலோ வரைக்கும் போகலாம் கழுத்தினுடைய வெயிட். அதுக்கு மேலே போகக்கூடாது. போச்சுன்னா நரம்பு மண்டலத்துக்கு பாதிப்பு வந்துவிடும். பொதுவாக செல்ஃபோன் எப்படியா பார்ப்பீங்க? அவ்வளோதான், வெரி குட். செல்ஃபோன் எப்பவுமே பார்க்கும்பொழுது இப்படித்தான் பார்க்கணும். இதுதான் 4 கிலோ, இதுதான் 4 கிலோ. புரியுதுங்களா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம், 4 கிலோ இருக்கிற கழுத்தை 15 டிகிரி கீழே இருக்கிறோம். 15 டிகிரி கீழே இறக்கிட்டீங்கன்னா, ஆமாம், 15 டிகிரி நீங்கள் கீழே இறக்கினீங்கன்னா 4 கிலோ இருக்கிற கழுத்து 12 கிலோ வெயிட் போயிடும். எவ்வளோ கிலோ போயிடும்? 12 கிலோ. சரி,
நாம் ஃபோன் பேசுகிறது அக்கம் பக்கத்தில் நம்ம பார்க்கறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கிளாஸ் நடக்கும்போது பின்னாடி உட்காந்து யாராவது ஃபோன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 30 இறக்கிட்டிங்கன்னா 17 கிலோ கழுத்து போயிடும். 45 டிகிரி இறக்கிட்டிங்கன்னா 22 கிலோ போயிடும் கழுத்து. 60 டிகிரி அதுக்கப்புறம் உங்களால் இறக்கவே முடியாது, கழுத்தை உடஞ்சிரும். 60 டிகிரி இறக்கிட்டிங்கன்னா 27 கிலோ. இந்த 60 டிகிரி யார் இறக்குவாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன பசங்களாம் இறக்குவாங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் நீங்கள் கேமை கொடுத்துருங்க, செல்ஃபோனை. இதெல்லாம் 27 கிலோ பாருங்கள். அப்போது உங்கள் கழுத்துக்கு நீங்கள் வந்து வெயிட்டு கொடுக்க மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் என்ன ஆகும்? குறைஞ்சி போயிடும். அப்புறம் ஏன் கழுத்து வலி வராது? அப்புறம் ஏன் ரத்தத்தில் குறைபாடு வராது? ஏன் பிரச்சனை வராது? நரம்பு மண்டல பிரச்சனை ஏன் வராது? கை இழுக்குதுன்னுவோம், அப்புறம் கால் இழுக்குதுன்னுவோம், அப்புறம் கையை பிடிச்சி விடணுவோம், காலை பிடிச்சி விடணுவோம். அப்போ என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. என்ன பண்ணணும்? நேராக வச்சுங்க, தயவுசெய்து நேராக வச்சுங்க. அதை ஒன்று பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இருக்கிறதுலையே வந்து ஒரிஜினல் கேமரா வந்து நம்ம கண்ணு தான். நாம் செல்ஃபோன்லாம் இப்போ 100 மெகா பிக்சல் 70 மெகா பிக்சல் கேமரான்னு சொல்கிறோம். இருக்கிறதுலையே அதிக மெகா பிக்சல் உடைய கேமரா நம்ம கண்ணு தான். 576 மெகா பிக்சல்ஸ் நம்ம கண்ணு. ஒவ்வொரு கேமராலையும் ஒரு தடவை தான் நம்ம வீடியோலாம் பார்க்கும்பொழுது ஜூம் இன் ஜூம் அவுட் ஒன்று தான் பண்ணுறோம். அப்போ அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற கோன்ஸ் இருக்குது நம்ம கண்களில். ஒரு கேமராவில் இருக்க மாதிரியே நம்ம கண்கள்லேயும் கோன் இருக்குது. ஒரு கேமராவில் ஒரு கோன் தான் இருக்குது, ஆனால் நம்ம கண்களில் 2 லட்சம் கோன் இருக்குது. பாருங்கள், இப்போ 200 பேர் உட்காந்துருக்கீங்க. இந்த 200 பேரையும் இந்த கண் என்ன பண்ணுது? இப்போது எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுது. பாருங்கள், வேரியஸ் கலர்ஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கரெக்டாக அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராவை கரெக்டாக அந்த கோன் அங்கங்கே அமுச்சு நான் யாரெல்லாம் இப்படி பார்க்குறேனோ அவங்கவுங்க கோனை போய் கரெக்டாக என்ன பண்ணுது? அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அதை காமிக்குது. பாருங்கள், அப்போ உலகத்திலேயே சிறந்த கேமரா எது? அப்போ இதுக்கு எங்கேயாவது நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இப்போ நாளையிலேருந்து என்ன பண்ணணும்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமாம், அதனால தான் இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே நம்ம உடலில் இருக்கிற மொத்த ஜீவகாந்தத்தில் 100% நம்ம உடம்புல ஜீவகாந்தம் காலையில் தூங்கி எழுந்த உடனே 100% ஜீவகாந்தம் இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே காலையில் இங்கே பயிற்சிக்கு வந்தீங்க, 9:30 மணிக்கு வரும்போது நீங்களாம் எப்படி இருந்தீங்க? இப்படி இருந்தீங்க. இப்போ இப்படி இருந்தேன்னா ஏன்? காரணம் என்ன? உங்களுடைய காந்தத்தெல்லாம் என்ன பண்ணுறீங்க? செலவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு 7 மணி ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? 7 மணிக்கு தூங்குறோமே. 9 மணி ஆச்சுன்னா 10 மணி ஆச்சுன்னா தூக்கம் வந்துடும். தூக்கம் வருது இல்லையா? நேற்று அதுதான் நம்ம சொன்னோம். 69% ஜீவகாந்தம், 100% இருந்த ஜீவகாந்தம் கண்கள் திறந்திருக்க வேண்டும் என்றால் 70% ஜீவகாந்தம் தேவை. 69% டச் பண்ணிட்டா கண்ணு உங்கள்கிட்ட கேட்கவே கேட்காது. என்ன பண்ணது? தானாக மூடிடும். அது பேர் தான் வந்து உறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். திருப்பி நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம். திருப்பி 100% ஜீவகாந்தம் வருது இல்லையா? அந்த 100% ஜீவகாந்தத்தில் நம்ம செலவழிக்கிறது வந்து கண்கள் வந்து 82% எடுத்துக்கும், காது வந்து 14.5%, மிச்சம் 3% தான் மற்ற உறுப்புகள். இப்போ எது அதிகமாக எடுக்குது? அதனால தான் இந்த பயிற்சி முடித்த உடனே இந்த ஆற்றல் நம்ம என்ன பண்ணணும்? கண்ணுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த நுரையீரல் பயிற்சியிலையும் நம்ம உடம்புலே இருக்கிறதுலே பெரிய உறுப்பு எது? நுரையீரல் தான் பெரிய உறுப்பு நம்ம உடம்புலையே. இந்த நுரையீரலுக்கு உள்ளே காற்று சிற்றறைகள் 2,40,000 காற்று சிற்றறைகள் இருக்குது, ஆல்வியோலர் ஏர்பேக்ஸ். அந்த சரக்கலை பயிற்சி செய்யும் பொழுது எல்லா காற்று சிற்றறைகளுக்கும் நம்ம பிராணசக்தி அனுப்புகிறோம். நம்ம நுரையீரலை வெளியில் எடுத்து நீங்கள் எல்லாம் அப்படி ஓரமாக போன உடனே நம்ம நுரையீரலை பிரித்து வச்சோம்னா மடிப்பாக இருக்கும் நுரையீரல்.
அதை பிரித்து வச்சோம்னா நம்ம நுரையீரலினுடைய அளவு 436 சதுர அடி. 500 பேர் ஒரு சென்ட் நிலம், ஒரு நுரையீரலினுடைய நம்ம நுரையீரலினுடைய அளவு 1 சென்ட் நிலம். எனக்கு யாரும் சொந்தமாக ஒரு இடம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அவங்கவுங்க லங்ஸ்லேயே 1 சென்ட் லேண்ட் அவங்கவுங்க வச்சுருக்கீங்க. தாராள மனசு இல்லை? அந்த லங்ஸ் அப்படி விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படி நான் நிற்கிற மாதிரி நின்னீங்கன்னா 500 பேர் நிற்கலாம் நம்ம லங்ஸில். அவ்வளோ பெருசு. அதைத்தான் இறைவன் சுருக்கி அப்படி அழகாக அந்த இடத்துல வச்சுருக்கிறாரு. அதுக்கு தான் அந்த அற்புதமான பயிற்சி, அந்த பயிற்சி பண்ணோம். சரிங்களா? ரைட், குட். நெக்ஸ்ட் பயிற்சி போகலாமா?